இந்தியா நடத்திய தாக்குதலில் பகவல்பூரில் உள்ள ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் வீடு தரைமட்டமாகி இருக்கிறது. பகவல்பூரில் உள்ள ஜெய்ஷே முகமது தீவிரவாத பயிற்சி முகாமை குறிவைத்து இந்தியா 4 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இந்திய தாக்குதலில் பகவல்பூரில் சுமார் 12 ஏக்கரில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷே முகமது தீவிரவாத பயிற்சி முகாம் தரைமட்டமாகியிருக்கிறது. இந்தியா நடத்திய தாக்குதலில் பகவல்பூரில் உள்ள ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் வீடு தரைமட்டமாகியிருக்கிறது. பகவல்பூரில் உள்ள ஜெய்ஷே முகமது தீவிரவாத பயிற்சி முகாமை குறிவைத்து இந்தியா 4 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் தொடுத்திருந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். பகவால்பூரிலே நடத்தப்பட்ட தாக்குதலில் பயங்கரவாதியான மசூத் அசாரின் வீடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. 9 இடங்களை இலக்கு வைத்து இந்திய ராணுவம் நடத்தியிருந்த தாக்குதலில் பகவல்பூரில் மட்டுமே கிட்டத்தட்ட 30க்கும் கூடுதலான பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விவரம் இன்று காலையே வெளியாகியிருந்தது. அந்த அடிப்படையில் பகவல்பூரை என்ன காரணத்தால் அவர்கள் தேர்வு செய்திருந்தார்கள் என்பதற்கான ஒரு கருத்தும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அந்த தகவல் அந்த அடிப்படையில் மசூத் அசார் என்கின்ற மிக முக்கியமான ஒரு பயங்கரவாதியினுடைய இருப்பிடத்தை மையமாக வைத்துதான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்தியா நடத்திய தாக்குதலில் பகவல்பூரிலே ஜெய்ஷே முகமது பயங்கரவாத குழுவினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மசூத் அசாரின் வீடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அவருடைய தீவிரவாத பயிற்சி முகாமை குறிவைத்து இந்தியா 4 ஏவுகணைகளை வீசியிருக்கின்றது. அந்த ஏவுகணைகளில் 12 ஏக்கரில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷே முகமது தீவிரவாத பயிற்சி கூடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. மசூத் அசார் என்பவர் வசித்து வந்த அந்த வீடும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானில் உள்ள அந்த பஞ்சாப் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த ஜெய்ஷே இஸ்லாம் என்கின்ற அந்த ஜெய்ஷே முகமது அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மசூத் அசார் வசித்து வந்திருக்கின்றார். அவருடைய வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் அவருடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மசூத் அசாருடைய நிலை என்ன என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. உயிரோடு இருக்கின்றானா இல்லை அந்த நபர் இறந்து விட்டாரா என்பது தொடர்பாக கேள்வி எழுந்திருக்கின்றது. 4 ஏவுகணைகள் இந்திய உளவுத்துறை தெரிவித்திருந்த தகவல் அடிப்படையில் அவருடைய நடமாட்டம் மீண்டும் அந்த பகுதியில் தொடங்கி இருக்கின்றது. பகவல்பூரில் தான் மசூத் அசார் நடமாடிக் கொண்டிருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்தவுடனேயே அந்த பகுதியையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.